அவருடைய ஆட்ரிபோட தயவு, இரக்கம், மன்னிப்பு, உண்மை, சொன்னதை செய்கிறவர், கைவிடாதவர், முற்றுமுடி ரட்சிக்கிறவர், இது எல்லாம் அவருடைய தன்மை. இதை நீங்கள் சொன்னால் நீங்கள் அவரை தொட முடியும். அப்போ செவிக்கிறதுனா கேட்கறது. ஆனால் அதுக்கு ஜெபத்துக்கு மேலே அதை தாரும் இதை தாரும் என்று கேட்பதற்கு மேலே நீங்கள் அவருடைய தன்மையை சொல்லுவீர்களே ஆனால் அது சுகந்த வாசனையாய் அவர் முகருவார். தன்மை ஒவ்வொன்றும் அவருடைய நாமம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டவுடனே முதல் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி தெரியுமா, தேவன் தன்னை எப்படி தெரியுமா வெளிப்படுத்தினார்? என் பெயர் யெகோவா ரஃபா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வர பண்ணேன். இப்போ சிலுவையில பார்த்தீங்கன்னா முதலாவது நம் மீறலுமித்து அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார். பிளட்டில் தான் எல்லாம் இருக்கு. அப்போ என்ன சொல்கிறேன், இயேசுவின் பிளட்டில் உங்களுக்கு எனக்கும் எல்லாம் இருக்கு. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தில் முதலாவது சமாதானம். இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தில் பிதா உங்களை என்னை அந்த இரத்தத்துக்குள்ள தம்மோட என்னாக்கி கொண்டார், ஒப்புரவாக்கி கொண்டார். உங்கள் மேலே இயேசுவின் இரத்தத்துக்குள்ள பிதா ஒரு கிரீடம் சூட்டி இருக்கிறார். உங்கள் மேலே கிரீடம் சூட்டி இருக்கிறாரு. அந்த கிரீடத்துக்கு பேரு கிருபை என்ற கிரீடம், இரக்கம் என்ற கிரீடம். ஐயா, தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபையும் உங்களுக்கு எனக்கும் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துறேன்றாரு. அப்போ அந்த நித்திய உடன்படிக்கையிலே அவர் மாறாதவர், உடன்படிக்கையை காக்கிறவர். அந்த தாவீது கருதின நிச்சயமான கிருபை என் மேல இருக்கு. கடந்த வாரம், அதுக்கு முந்தின வாரம் கிருபை இரக்கம் அவர் தன்மையை நாம் கேட்டு வருகிறோம். அவர் தன்மை, அதில் ஒரு முக்கியமான காரியம் சொன்னேன். விசுவாசம் அவருடைய தன்மை இல்லை. விசுவாசருடைய தன்மை இல்லை. ஆனால் தன்மையில் ரிப்பீட்டாக வர்றது கிருபை இரக்கம். இந்த ரெண்டு சேர்ந்து வர்றத உங்களுக்கு காமிச்சேன். யாத்ரா 33, 34, ரோமர் 9. ஆகவே இந்த நாளில் இங்கேயும் தாவீதின் கிருபையில் இரக்கம், தாவீதின் கிருபை இரக்கத்தை பார்க்க போகிறோம். தாவீதுக்குள் இருந்த அந்த வெளிச்சம் கிருபை இரக்கம். அந்த கிருபை தான் மறுபடியும் சொல்கிறேன், ரிப்பீட் தன்மை. மறுபடியும் சொல்கிறேன், இரக்கம் தன்மை. மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய சத்தியம் தன்மை. மறுபடியும் சொல்கின்றேன், அவருடைய மன்னிப்பு தன்மை. மறுபடியும் சொல்கின்றேன், அவருடைய உண்மை தன்மை. மறுபடியும் சொல்கின்றேன், சொன்னதை செய்வது அவருடைய தன்மை. மறுபடியும் சொல்கின்றேன், அவர் உடன்படிக்கை கிருபையை காப்பது தன்மை. மறுபடியும் கடைசியாக ஒன்றை சொல்கிறேன், உங்களை என்னை அழைத்த அழைப்பு கிருபை வரங்கள் அவரிடத்தில் மாறாதவைகளாயிருக்கிறது. உங்கள் அழைப்பு, என் அழைப்பு உலகத் தோற்றத்துக்கு முன்னே, அது இன்று வரை அந்த அழைப்பும் கிருபை வரங்களும் உங்களுக்கும் எனக்கும் மாறாததாகவே இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்போ நம்முடைய அழைப்பை நிறைவேற்றுவது உண்மை. அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்கள் அழைப்பை, என் அழைப்பை அவருடைய உண்மைக்குள் நிறைவேற்றுகிறார்.
போன ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ஞாபகம் வருகிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்தார். ஆகவே தன்மையை எவ்வளவு நினைக்கிறீங்களோ, அவருடைய தன்மையை எவ்வளவு சொல்கிறீங்களோ, அவ்வளவாக நம்மை அறியாத ஒரு மாற்றங்கள் மறுரூபங்கள் நம்முடைய உள்ளான மனுஷனிலே நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அவர் தன்மை, அப்பா நீ இரக்கமுள்ளவரப்பா, நீங்கள் அன்புள்ளவரப்பா, நீங்கள் சொன்னதை செய்கிறவரப்பா, என்னை அழைத்தவர், என் அழைப்பு உங்களிடத்தில் மாறவே இல்லை. கிருபை கிருபை கிருபை. ஆமென். ஓகே, இன்றைக்கி மோசையை காண்பித்து தாவீதுடைய ஒரு பவர்ஃபுல் ரெவலேஷனை உங்களுக்கு காமிக்க போகிறேன். மோசையை முதலாவது காண்பித்து, அவர் ஒரு தீர்க்கதரிசி. யாத்ராகமம் 14 அவர் தன்மையை சொல்லி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் முறையிடுகிறான். யாத்ராகமம் 14 சொல்லுங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பிதாவின் தன்மையை சொல்லி முறையிடுகிறான், வேண்டுதல் செய்கிறான், பரிந்து பேசுகிறான். அதுதான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். பிதாவின் தன்மையை சொல்லி. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கானானுக்கு வேவு பார்க்க போனாங்க. திரும்பி வந்ததில் 10 பேர் துர்ச்செய்தி சொன்னாங்க, 2 பேர் நற்செய்தி சொன்னார்கள். என்னாகமும் 14 அங்கே தான் இந்த சம்பவம் வந்தோடனே கர்த்தர் சொல்கிறாரு, எது வரைக்கும்பா இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள். நல்லா சொல்லுங்க, கோபம் உண்டாக்குவார்கள். 14:11 தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். இதில் எதுவரைக்கும் எனக்கு கோபம் உண்டாக்குவாங்க. இவ்வளோ பெரிய அற்புதம் அடையாளம்லாம் எகிப்தில் செஞ்சேன், எகிப்தை விட்டு புறப்பட்ட போது செஞ்சேன். எது வரைக்கும் இந்த அற்புதத்தை கண்டும் விசுவாசியாமல் இருப்பார்கள். முதலாவது கோபம் ஊட்டினார்கள். அடுத்தது என் அற்புதத்தெல்லாம் கண்டும் எதுவரைக்கும் விசுவாசியாது இருப்பார்கள். ஆகவே நான் அவர்களை, அடுத்த வசனம், கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதி ஆக்குவேன். இதுதான் கர்த்தர் சொன்னது. இப்போ மோசே நமக்குள்ள இதை மோசையை புரிஞ்சுங்க. அப்புறம் வேறு லெவலில் தாவீதை காமிக்க போகிறேன். இப்போது 14ஆம் வசனம், கர்த்தராகிய நீர் ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனம் ஆகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தோணிலும் இரவில் அக்கினி தோணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள். ஒரு மனிதனை கொள்ளுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம், ஒரு மனிதனை கொன்றது போல 25 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. 2 ஃபேமிலி தான் நற்செய்தி பண்ணாங்க. இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொள்வீரை ஆனால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார். எப்பா, ஒரு மனிதனை கொள்வது போல இது, அதுக்கு அங்கேயே கொண்டிருக்கலாமே. நான் சொல்லலை, அவர் சொல்லலை, அங்கேயே கொண்டிருக்கலாமே. இவ்வளோ தூரம் வந்தால் சாகடிக்கணும். உங்களுடைய கீர்த்தி எல்லாம் கேட்டிருக்கிறாங்களே.
அடுத்த வசனம்தான் 16. கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்ட தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதபடியினால் அவர்களை வனாந்திரத்தில் கொன்று போட்டார்கள் என்பார்களே. உமக்கு தான்ப்பா கெட்ட பேர். வனாந்திரத்தில் கொன்று போட்டார்கள் என்பார்களே. அடுத்த வசனம் தான் நம்ம டாபிக். வாசிங்க. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்க என்று சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் வழங்குவதாக. இங்கே மறுபடியும் வருது. அடுத்த வசனம் கவனமாக வாசிங்க. உமது கிருபையின் படியும் மகத்துவத்தின் படியும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு எப்பா எகிப்தை ஒவ்வொரு நாளும் மன்னிச்சுக்கிட்டே இருந்தார் போல இருக்கு. புரியுதா? எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனத்தை மன்னித்து வந்ததின் படியே இந்த ஜனங்கள் அக்கிரமத்தை மன்னித்தருளும். அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே, இன்னொரு இடத்துல 10 முறை மன்னித்தேன்னு வருது. இப்போ இவன் ஆண்டவரை எதை சொல்லி தொட்டான்? ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், மன்னிப்பு, தயவு இவைகளை சொல்லி தான் இவன் ஆண்டவரை தொட்டுட்டான். மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய ஆட்ரிபோட தயவு, இரக்கம், மன்னிப்பு, உண்மை, சொன்னதை செய்கிறவர், கைவிடாதவர், முற்றுமுடி ரட்சிக்கிறவர், இது எல்லாம் அவருடைய தன்மை. இதை நீங்கள் சொன்னால் நீங்கள் அவரை தொட முடியும். அப்போ செவிக்கிறதுனா கேட்கறது. ஆனால் அதுக்கு ஜெபத்துக்கு மேலே அதை தாரும் இதை தாரும் என்று கேட்பதற்கு மேலே நீங்கள் அவருடைய தன்மையை சொல்லுவீர்களே ஆனால் அதை சுகந்த வாசனையாய் அவர் முகருவார். அவர் தன்மையை சொல்ல சொல்ல அவர் இறங்குவார். அவர் தன்மையை சொல்ல சொல்ல உங்களை அறியாத மறுரூபம் உங்களுக்குள்ளே அவரை போல நீங்கள் மாறுவீர்கள். எப்படி? அறிக்கை வேறு, தன்மையை சொல்வது வேறு. அறிக்கை என்பது விசுவாசத்தை பேசுவது. சரி, இன்னொன்று சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆனி சண்டே கிளாஸ் டீச்சர் பார்த்துக்கிறாள். ஆனி அவருடைய மகளுக்கு பிரதிஷ்டை பண்ணான். இந்த பிரதிஷ்டை பண்ணப்போ நீங்களாக இருந்தீங்க. என்ன பேர் வச்சான்னா தமாரா ஹோப். யாரும் ஒருத்தர் கரெக்டாக சொல்கிறீங்க. பேர் வச்சா. நான் உடனே சொன்னேன், நான் கொடைக்கானல் வாக்கிங் போகிறப்பெல்லாம் அந்த பக்கம் போவேன், அந்த தமாரா ஹோட்டலை பார்ப்பேன். அது ஏற்கனவே அதில் நின்று நான் ஏற்கனவே என்ன போட்டிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோடு நான் ஒரு நாள் இந்த தமாராவில் தங்குவேன் என்று நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். 25ஆம் தேதி. 26ஆம் தேதி என் தம்பியுடைய மகனுடைய திருமணத்துக்கு நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். எல்லாம் நேராக வீட்டில் போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபெலோஷிப் பண்ணிட்டு, எப்பா என்னை ரூமுக்கு அனுப்பிச்சிருப்பா, ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிருப்பா, ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ அப்படின்னு. சரிண்ணே போங்கண்ணே அப்படின்னு அனுப்பிச்சிட்டான். அங்கே போனால் இந்த தமாரா ஹோட்டல் குரூப்பில் அதே ஹோட்டலில் தான் நான் ஸ்டே பண்ணேன். அடுத்த நாளே கிறிஸ்மஸ் அன்னைக்கு சொல்லிட்டேன். 25, 26 அடுத்த நாள் அங்கே ஸ்டே பண்ண ஆண்டவர் கிருபை பண்ணார். அப்போ இது எதுக்கு சொன்னேன்னா, தன்மையை சொல்வது வேறு, விசுவாசத்தை பேசுவது வேறு. விசுவாச அறிக்கை உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். அது வசனத்தின் சத்தியம்.
ஆனால் விசுவாச அறிக்கையை விட நீங்கள் தன்மையை சொல்ல கற்றுக்கிட்டீங்கன்னா, அவர் தன்மையை சொல்ல கற்றுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இவன் தொட்டான் பாருங்க, தன்மையை சொன்னோன்னே எப்பா உன் பாருங்க, உன் வார்த்தையின்படியே இவன் சொன்ன வார்த்தையை சொன்னான். வார்த்தையில் என்ன சொன்னா? தன்மையை சொன்னா. வார்த்தையை சொன்னோன்னா ஆண்டவர் தொடுத்தாரு, எப்பா மன்னிச்சிட்டப்பா அப்படின்ட்டாரு. எத்தனை புரிஞ்சுக்கிறீங்க? மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு ரெவலேஷன் கொடுக்குறாரு. 3 வாரமாக பேசிட்டு வரேன். தன்மையை சொல்லுங்க. அடுத்த லெவலுக்கு உங்களை கர்த்தர் கொண்டுட்டு வர்றாரு. விசுவாசத்துக்கு மேலே, அறிக்கைக்கு மேலே தன்மையை சொல்லுங்க. தன்மையை கொஞ்சம் அப்படியே தியானித்து, மன்னிக்கிறவரே, என்னை அழைத்தவரே, என்னை இதுவரை நடத்திட்டு வந்தவரே அப்படின்னு அவர் தன்மையை சொல்ல சொல்ல சொல்ல, யாத்ரா 33, 34 தன்மையில் நல்ல கவனிங்க, மகிமை இருக்கிறது. தன்மை ஒவ்வொன்றும் அவருடைய நாமம். யாத்ரா 34 ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை அங்கே மோசேக்கு சொன்னார். அவருடைய நாமம் தான் இரக்கம், தயவு, மன்னிப்பு, கிருபை, சத்தியம். விசுவாசம் அவருடைய நாமம் அல்ல. விசுவாசமும் தேவனுடைய தன்மை அல்ல. ஆனால் தன்மையை சொன்னால் ஒரு வார்த்தை, எபிரேயர் 13 அவருடைய நாமத்தை துதிக்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் மூலம் பிதாவுக்கு ஏறெடுக்கிறோம். அப்போ அவர் தன்மையை சொன்னால் உங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நாம எது? இரக்கம். இயேசுவின் நாமத்தை இங்கே சொல்லலை, அது பெரிய ரட்சிப்பு. இன்றைக்கி உங்கள் மனதில் பதிய வேண்டியது நாமம், இரக்கம், தயவு, அன்பு, மன்னிப்பு, கிருபை, சத்தியம். இதுதான் யாத்ராமத்தில் மோசேக்கு சொன்னது. இந்த தன்மையை நீங்கள் சொன்னால் சுகந்த வாசனையாய், ஸ்தோத்திர பலியாய் அவர் முகருகிறார். நான் காலையில் மட்டும் உங்களுக்கு சொல்லலை, ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்களேன். ஏமா இந்த விஷயம் நான் என்ன பண்ணிட்டேன்? மன்னிச்சிட்டேன். புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் டெய்லி மன்னிச்சேன். ஆமென். ஆனால் உங்களுக்கு அடுத்த லெவலில் கொண்டுட்டு போகிறேன். உங்களுக்கு எனக்கும் கிடைத்த மன்னிப்பு இருக்க, இந்த மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டு பேசி டாடி காடி இவங்களை மன்னிச்சாரே, அந்த மன்னிப்பு இல்லை. அந்த மன்னிப்பை தான் இப்போ நான் சொல்ல போகிற மன்னிப்பை தான் மோசே சொல்லி இருக்கிறார், தாவீது சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் வசனம் கேட்டால் தானே தெரியும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சங்கீதம் 103:1 வாசிக்க போகிறோம். சங்கீதம் 103:1 போடுமா? சங்கீதம் 103:1 போடுமா? வாசிங்க. கருத்தோட இருங்க, கருத்தோட சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். கீழே தான் உங்களுக்கு அதை கொடுத்தார், இதை கொடுத்தார், அதெல்லாம் அங்கே சொல்லலை. எனக்கு வீட்டை கொடுத்தாரு, காரை கொடுத்தாரு, அதுக்காக தோத்திரம் பண்ணுறதா அவர் சொல்லலை. எனக்கு நல்ல வேலை கொடுத்தாரு, திருமணம் நடந்துச்சு, அதெல்லாம் சொல்லலை. அடுத்து நெக்ஸ்ட்டு தான் சூப்பர். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம். இங்கே தாங்க வருது சிலுவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. முதல்ல மன்னிப்பு, ரெண்டாவது ஹீலிங். முதல்ல மன்னிப்போட பேக்கேஜ் தான் ஹீலிங். மன்னிப்போட பேக்கேஜை இங்கே காமிக்க போகிறேன்.
மன்னிப்போட பேக்கேஜ் ஹீலிங். வெரி ஃபஸ்ட் பேக்கேஜ் ஹீலிங். எங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டோன்னே முதல் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி தெரியுமா, தேவன் தன்னை எப்படி தெரியுமா வெளிப்படுத்தினார்? என் பெயர் யெகோவா ரஃபா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வர பண்ணேன். அப்போ எகிப்தியருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தை விட்டு வந்தோன்னே அவர் எண்ணம் எகிப்தை விட்டு பஸ்காவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. எகிப்தை விட்டு பஸ்கா ஆசரித்து வந்திருக்கிறாங்க. அந்த பஸ்கா அவங்களுக்கு முடியல. பஸ்காவின் அடுத்த ஆசீர்வாதத்தை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகின்றார், ஹீலிங். என் பெயர் யெகோவா ரஃபா, ஹீலிங். அப்போ சிலுவையில் பார்த்தீங்கன்னா முதலாவது நம் மீறலுமித்து அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணம் ஆகுறோம். ஹீலிங். மன்னிப்போட ஹீலிங்கையும் கொடுத்துட்டாரையா. ஹீலிங்னா ஹெல்த்து, ஹீலிங்னா சுக வாழ்வு. ஹீலிங், அந்த ஹெல்த்தும் சுக வாழ்வும் என் சரீரத்தில் பேலன்ஸ் செய்ய ஒன்று கான்சியஸ், ரெண்டு சப்கான்சியஸ். இந்த ரெண்டும் தான் எல்லாமே. முதல்ல மனது, அடுத்தது சொல்லுங்க ஆள் மனது. நான் கொஞ்ச நாள் சபைக்கு வரல இல்லையா, 6-7 வாரம் சபைக்கு வரல. அப்புறம் எல்லாம் ரெஸ்டோர் ஆகி வாக்கிங் போனேன். இன்னைக்கு காலையில் கூட நினச்சேன் வாக்கிங் போனேன். அப்போ வாக்கிங் போனப்போ நான் ரெகுலராக ஒவ்வொரு எக்ஸசைஸும் அப்படியே போய்கிட்டே இருப்பேன். அந்த 6-7 வாரம் போகாதனால அது கொஞ்சம் மறந்துருச்சு. ஆனால் இப்போ தான் சப்கான்ஷியஸ் சொல்ல போகிறேன். ஆனால் கொஞ்சம் மறந்தாலும் ஏற்கனவே என் சப்கான்ஷியஸில் டெய்லி பண்ணி அது சப்கான்ஷியஸில் என் ஆவியில் கலந்துருச்சு. ஆகவே கொஞ்சம் அது தடுமாறினாலும் இப்போ உள்ளே இருக்கிற சப்கான்ஷியஸு நான் ரெகுலராக எப்படியெல்லாம் என் பாடி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்படி சப்கான்ஷியஸ் எனக்கு அந்த நினைவை உண்டு பண்ணினார். அப்போ உங்களுக்கு எனக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்சியன்ஸ் அண்ட் சப்கான்ஷியஸ். மனது சொல்ல மாட்டீங்களே, ஆள் மனதுங்க. மனது ஆள் மனது. நேற்று மேலே பறந்து தான் போனேன். கர்த்தர் பேசுகிறாருங்க. மேலே போய் எட்டி பார்த்தா எல்லாம் சிறுசாக தெரியுது. கீழே இருந்து அதே பில்டிங்கை பார்த்தா வா அதே ஹைட்டு மேலே போயிடுச்சுன்னா நான் எவ்வளவு பெருசாக அதை பார்த்தேனோ அது ரொம்ப சிறுசாக தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், என் ஆவி மேலே போக தான் மனதும் சப்கான்ஷியஸும். இந்த மனதும் சப்கான்ஷியஸும் இந்த கிறிஸ்துவோட, அவர் வெளிச்சத்தோட, கிருபையோட, அவர் இரக்கத்தோட, தயவோட, மன்னிப்போட, அவருடைய சுவாபத்தோட, அன்போட நான் இணைக்க உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆகிறான். இது நடக்க இப்போ என் ஆவி எங்கே போகுது? ஏற்கனவே இப்பிரபஞ்சம் அப்புறம் ஆவியின் மண்டலம் என்று உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இப்போ நான் சொன்ன அளவில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் ஆவியின் மனுஷன் மேலேயே அவரோடையே இருக்கிறான்.
யுவர் ஸ்பிரிட் மேன், யுவர் ஸ்பிரிட் பீயிங் அவருடைய இருக்கிறான். அதுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறாரு. இப்போ உள்ளான மனசு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆகவே மேலே போனோன்னே ஆவி மேலே போச்சுன்னா கீழே எதையுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது, ரொம்ப சிறுசாக தெரியும். இன்னும் சரியாக சொன்னால் அதை நீங்கள் கேர் பண்ண மாட்டீங்க. ஒரு பெரிய அரண்மனை உங்களுக்கு கொடுக்குறான்னு வச்சுங்க, திடீர்னு இப்போ நான் சொன்ன அளவு நம்ம அந்த ஃப்ளைட் போன மாதிரி மேலே போயிட்டா அது அரண்மனை பெரிய அரண்மனையாக தெரியாது, குட்டி அரண்மனையாக தெரியும். அரண்மனையில் தான் இருப்பேன், நான் சொல்கிற புரியுதா என்று புரியுதில்ல, அரண்மனையில் தான் இருப்பேன். அரண்மனை எனக்கு குட்டியாக தெரியும், ஏன்னா மேலே இருக்கிறேன். எத்தனை புரிஞ்சிட்டீங்க? பேக்கேஜ் சொல்லிட்டா, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம். சரி, இப்போ முக்கியமான சத்தியம் சொல்கிறேன். 10 தடவை மன்னித்தேன். புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் மன்னித்து வந்தேன். 10 தடவை மன்னித்தேன். முக்கியமானதை பேச போகிறேன். உங்களுக்கு இயேசு சிலுவையில் சொன்னார் பாருங்க, ஒரே வார்த்தை தான் சொன்னார். அந்த ஒரே வார்த்தையில் பிதாவே இவர்களுக்கு, அந்த ஒரே வார்த்தையில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஒரே வார்த்தையில் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது என்ற சில தவறு இருக்கலாம், குறை இருக்கலாம், குணாதிசயத்துக்கு அடுத்த காரியம். இன்னும் குணாதிசயம்தான் ரொம்ப ஃபஸ்ட்டு. அடுத்தது சமுதாயத்திலோ இல்லை தனிப்பட்ட வாழ்விலோ என் அந்தரங்க வாழ்விலோ சில பகுதி வெற்றி இல்லாமல் இருக்கலாம், தடுமாற்றம் இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு விஷயம் மன்னிச்சிட்டார் பாருங்க. ஆமென். இனிமே மறுபடியும் உங்களை மன்னிக்கிறது இல்லை. அதில் நான் சொல்கிறேன் புரியுதா? இனிமே உங்களை மறுபடியும் நீ தப்பு செய்கிறப்பெல்லாம் உன்னை மன்னிச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம தப்பு செய்கிறப்பெல்லாம் சாலமோன் நீதிமொழிகளை சொன்னது பிரகாரம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற அந்த லெவலில் தான் நம்ம இருந்தோம். நானும் இருந்தேன், நீங்களும் இருந்தீங்க. இருந்தோமா? தப்பு செஞ்சோன்னே ராத்திரி தான் ஆண்டவரே அந்த தப்பாக பண்ணேன், இன்னும் தப்பாக பண்ணேன், மன்னிக்க டாடின்னு சொல்லிட்டு தான் படுப்போம். என்னமோ தெரியல, நான் அப்படி தான், ஏன்னா கிறிஸ்தவங்களே அப்படி தான். ஆனால் இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னிச்சிட்டாரு. இனிமே பிதா யார் தெரியுமா? உங்கள் பாவங்களை, என் பாவங்களை நினையாதிருக்கிறார். ஏயா, பிதாவே நம்முடைய பாவங்களை நினைக்கல, சமுத்திரத்தின் ஆழத்தில் நம்முடைய பாவங்களை போட்டு இனி நினையாதிருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆகவே இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் அந்த பாவம் மன்னிப்பு எப்படி கிடைச்சிச்சு? அவர் சொன்ன வார்த்தையோடு சேர்த்து ஒரு வசனத்தை காமிக்கிறேன். பாவ மன்னிப்பின் மேன்மை, பாவ மன்னிப்பினுடைய பெரிய கிருபை. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கொலோசியர் 1:20 வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்திலுள்ளவைகள்
பரலோகத்திலுள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பாருங்க, குமாரன் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பிதாவானவர் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்திலுள்ளவைகள் பரலோகத்திலுள்ளவைகள் யாவையும் இயேசுவின் மூலம் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள பிதாவுக்கு பிரியமாக இருந்தது. அப்போ 2 காரியம் உங்களுக்கு நடந்திருக்கு பாவ மன்னிப்புல. சரியாக சொன்ன இயேசுவின் இரத்தத்தில். ஒன்று, எனக்குள்ள ஒரு சமாதானத்தை அவர் உண்டாக்கிட்டார். அந்த சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணுறவன் தான் பிசாசு. உங்கள் சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணுறான்னாவே என்ன தெரியுமா அர்த்தம்? உங்கள் மனது இருக்க அது அவர் மேலேயே இல்லாதபடி ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் அப்படி இருக்கு. ஆனால் வேதத்தில் ஒரு மனதை சொல்கிறேன், வசனத்தில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அந்த அந்த மனசு தான் அவரை நம்ப வைக்கும். ஐயா, உங்கள் மனசில் தான் அவரை நம்பிக்கை வைக்கும். அந்த மனசு என்ன மனசு? ஏறி இறங்குற மனசல்ல. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன். சமாதானம் இங்கே வருது. குலசையில் வாஸ்தவம், சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானம். ஆனால் மனசை கிருபை கேட்கணும். எப்பா 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 டாடி 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 என் மனசு உங்களை அப்படியே பற்றிக்கணும்யா. என் மனசு, உங்கள் மனசு தான் என்னுடைய மனசாக இருக்கணும். உங்கள் சிந்தை தான் என்னுடைய சிந்தையாக இருக்கணும். ஆவியின் சிந்தை தான் என்னுடைய சிந்தையாக இருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை என்னுடைய சிந்தையாய் இருக்கும்போது அந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால ஒன்று எனக்குள்ள இருக்கிற சமாதானம் என் ஆவியில் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்குள்ள இருக்கிற சமாதானம் தான் எனக்கு ஹெல்த்து. எனக்குள்ள இருக்கிற சமாதானம் தான் எனக்கு வெல்த்து. என்ன பாஷை ஹெல்த்து சொன்னீங்க, வெல்த்து சொல்கிறீங்க. சமாதானம் மூல பாஷையில் ஷலோம். ஷலோம் என்றால் ஒன்றும் குறைவுபடாத பூர்ணமான நிறைவான ஒரு வாழ்வு, சமாதானம். அந்த சமாதானத்துக்கு இன்னொரு அர்த்தம் செழிப்பு. அப்போ உங்கள் பாவம் மன்னிப்புக்குள் இருக்கிற பேக்கேஜை கர்த்தர் இந்த வருடத்தை கடைசி ஓய்வு நாளை பேசி வருகிறார். இது வரைக்கும் 3-4 செய்தி எதை குறித்தேன்? எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன டாப்பிக்கில் பேசினேன்? நீதியின் வசனத்தில். அது இன்னைக்கு அதான் நீதியின் வசனத்தில் பழக்குவித்தல். சிலுவையில் சிந்தினர் அந்த ரத்தம் சிந்தினோடைய நம்ம ரட்சிக்கப்பட்டோடைய ரத்தத்துக்குள்ளே சமாதானம் வந்துருச்சு. ரத்தத்துக்குள்ளே ஹீலிங் இருக்குது. அது என் ஆவியில் அந்த சமாதானம் இருக்க 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 செல்ஸு எல்லாம் ஒர்க் பண்ணும். பிளட் செல்ஸ், பிளட் கவுண்ட்டு குறையவே குறையாது. பிளட் கவுண்ட்டு டாக்டர் சொன்னதுக்கும் மேலேயும் போகாது, கீழேயும் போகாது. பிளட்டில் தான் எல்லாம் இருக்குது. அப்படி தானே? பிளட்டில் தான் எல்லாம் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறேன்? இயேசுவின் பிளட்டில் உங்களுக்கு எனக்கும் எல்லாம் இருக்குது. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தில் முதலாவது சமாதானம். இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தில் பிதா உங்களை என்னை அந்த இரத்தத்துக்குள்ளே தம்மோட என்னாக்கி கொண்டார், ஒப்புரவாக்கி கொண்டார். பிதாவோட நாம் ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா மன்னிப்பு உங்களுக்கு காமிக்கிறேன் எபேசியரில். ஏன்னா அதானே உங்களுக்கு நான் சொன்னேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம்
1ஆம் அதிகாரம் 6, 7. எபேசியர் 1, 6, 7 போடுமா? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அடுத்து அவருடைய கிருபையின் பிதாவுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்துவாகிய இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உங்களுக்கு நம் எல்லாருக்கும் உண்டாயிருக்கிறது. அங்க மன்னிச்சாரு, ஓட்டியில் மன்னிச்சாரா? இந்த விஷயம் மன்னித்தேன். ஆனால் உங்கள் மன்னிப்பும் ஏன் மன்னிப்பும் அதான் தாவீது சொல்கிறாரு. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டார், இனி அதை நினைக்கிறது இல்லை. நோய்கள் எல்லாம், ஆமாம் வாமா சங்கீதம் 103க்கு வாமா, பேக்கேஜெலாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி, அப்போ இனிமே எனக்கு நோய் இல்லை, நோய் இல்லவே இல்லை, ஆரோக்கியமான வாழ்வை சிலுவையில் எனக்கு உண்டு பண்ணி விட்டார், என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அடுத்து சூப்பராக இருக்கும், அங்கே வருவாருங்க, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. கிருபையினாலும் தெரியுமா? உங்கள் மேலே இயேசுவின் ரத்தத்துக்குள்ள பிதா ஒரு கிரீடம் சூட்டி இருக்கிறாரு. உங்கள் மேலே கிரீடம் சூட்டி இருக்கிறாரு. அந்த கிரீடத்துக்கு பேர் கிருபை என்ற கிரீடம், இரக்கம் என்ற கிரீடம். நீங்கள் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்துக்குள், இயேசுவின் பலிக்குள், பிதாவின் அன்புக்குள் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை உங்களை நம் எல்லாரையும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மேலே கிருபையினுடைய முடிசூட்டப்படுதல் இருக்குது, இரக்கத்தின் முடிசூட்டப்படுதல் இருக்குது. ஆகவே இது 3வது செய்தின்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸில் இரக்கத்தை குறித்து உங்களுக்கு 5 வார்த்தை உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். ஆகவே அந்த கிருபை கிருபை, இரக்கம் இரக்கம், யாத்ரா 33, 34, ரோமர் 9, இதை விட்டுறாதீங்க. எப்பொழுதுமே அவருடைய தன்மை, அவர் சாயலைத்தான் தன்மையாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நான் அவரை போல பரிசுத்த ஆவியானவரால் மறுரூபம் அடைவேன். அடுத்த வசனம் போடுமா? எங்க நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா காலேபு சொன்னால் 85 வயசில் எனக்கு 40 வயசு பலன் இருக்குன்னா, 85 வயசு ஆளை ஒருத்தரை நிப்பாட்டுவோம், 40 வயசு ஆளை ஒருத்தரை நிப்பாட்டுவோம். அப்போ 85க்கும் 40 வயசு ஆளுக்கு வித்தியாசம் தெரியுமா? முகத்தில் தெரியும், எல்லாத்துலேயும் தெரியும். ஆனால் இவர் 85 வயசில் 40 வயசு ஆளாக இருக்கிறாராம். அன்னைக்கு என்னை காணான வேவு பார்க்க அனுப்பிச்சிங்க. அப்போ 40 வயது யோசுவாட்ட சொல்கிறான், இப்போது நான் 85 வயசு உள்ளவனாக இருக்கிறேன். நல்லா கவனிங்க, அப்பயே யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருந்தேன். இந்த 85 வயசிலும் நான் யுத்தத்துக்கு போக்கும் வரத்தும் உடையவனாய் இருக்கிறேன். அப்பா வார்த்தை அப்படியே கேட்ச் பண்ணுங்கய்யா, வார்த்தை அப்படியே புரிஞ்சுக்குங்கய்யா, வார்த்தையை சொல்லி தோத்திரம் பண்ணுங்க ஐயா. அடுத்த வசனம். ஓகே, இது போதும். ஓகே, சொல்கிறேன். சரி, இப்போ இரக்கத்தை குறித்து ஓட்டியில் ஒன்று காமிக்க போகிறேன். இந்த இரக்கம் பிதாவிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்போது வெளிப்பட்டது? இரக்கத்தை குறித்து
இந்த இரக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிதாவிடத்தில் எப்போது வெளிப்பட்டது என்று உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்னால் அவங்க விக்கிரக ஆராதனை செய்ததான் மீறுதல். அந்த மீறுதல் நிமித்தம் தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அது உங்களுக்கு தெரியும். ஆமென். ஆனால் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அப்போ டாடி அவங்களுக்கு இரக்கம் உள்ளவராய் தன்னை மாற்றிக்கிட்டாரு. ஹலோ, இரக்கம் உள்ளவராய் தன்னை மாற்றிக்கிட்டாரு. காமிக்க போகிறேன். எரேமியா, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இரக்கத்தை பேசுகிறேன், அவர் இரக்கத்தை புரிஞ்சுக்குங்க. எரேமியா 31, 36, 37. எரேமியா 31, 36, 37 போடுமா. இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடி ஒளிந்து போனால் அப்போது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாய் இராதபடி அற்றுப்போ. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர் யூதர் ஜாதியாக இருக்கிறாங்க. இந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுகிறது. என்ன சொல்கிறார்? இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக, இந்த நியமம் மேலே 35, அதை விட்டுட்டேன், 35 வாசிங்க. சூரியன் பகல் வெளிச்சத்துக்கும் சந்திரன் நட்சத்திர நியமங்களை இட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்கிறவரும் சேனைகளின் கர்த்தர் நாமம் உள்ளவராக கர்த்தர் சொல்லுகிறது என்றால், சூரியன் பகல் வெளிச்சத்துக்கு நான் வச்சேன், சந்திரன் இரவு வெளிச்சத்துக்கு வச்சேன். அந்த நியமம் இன்னைக்கு வரைக்கும் மாறலை. அந்த நியமங்கள் மாறாது, மாறவும் மாறாது. அப்படி சொல்லிட்டு தான் இந்த நியமங்கள் எனக்கு முன்பாய் இல்லாதபடிக்கு ஒளிந்து போகுமையானால் அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்றென்றைக்கு ஒரு ஜாதியாய் இராதபடி அற்றுப்போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன். ஆனால் வெறுக்க முடியல. நியமந்தான் மாறாத. பகலுக்கு சூரியன், இரவுக்கு சந்திரன், அந்த நியமங்கள் இன்னுக்கு வரைக்கும் மாறலை. ஆகவே அவர்கள் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் யூதர்களை குறித்து இன்னைக்கு வரைக்கும் மாறாதவைகளாகவே சொல்லுங்க இருக்கு. ஆகவே நான் அவர்களை வெறுத்து விட மாட்டேன். ஆகவே நான் அவர்களை தள்ளிவிட மாட்டேன். ஏன்? இன்னொரு வசனம் காமிச்சாதான் தெரியும். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சகரியா 1ஆம் அதிகாரம், சகரியா 1:12 போடுமா, வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும். எப்பா என்னப்பா நீ 70 வருஷம் சொல்லிட்டாரு. 70 வருஷம் சிறையிருப்புக்கு போவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தாலும் இவர் நினைவெல்லாம், ஏன்னா இப்போ பலி நின்று போச்சு. எருசலேமில் பலி நின்று போச்சு. எருசலேம் இப்போது பாழான ஸ்தலமாயிருச்சு. எருசலேமில் அங்கே ஆசாரியர்கள் இல்லை. ஆகவே இவர் நினைவெல்லாம் அடாடாடா கோபம் கொண்டாலும் நினைவெல்லாம் சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் மேலேயே இருந்தது. அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். எருசலேமின் மேலே யூதா பட்டணங்கள் மேலே எந்த மட்டும் இறங்காதிருப்பீர். அவர் சொல்கிற வார்த்தை கவனிங்க. அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும்
பிரதியுத்தரமாக சொன்னார். இப்போ நல்வார்த்தை, ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கீழே வாசிங்க. அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டேன். அடுத்த வசனம், நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். அடுத்து, ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேமிடத்தில், ஐயா 70 வருஷம் கோபமாக இருக்கு, நீ எப்போ இறங்க போறீர்? இப்போ சொல்கிறாரு, எப்பா மன உருக்கத்தோட அவங்களுக்கு நான் திருப்பி கொண்டு வர போகிறேன். மன உருக்கத்தோடு அவங்கள எருசலேமுக்கு திருப்பி கொண்டு வர போகிறேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு திருப்பி கொண்டு வந்தது ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய மன்னிப்பு, இன்னும் சரியாக சொன்னால் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் தேவன் அவர்களை திருப்பி கொண்டு வந்தார். இந்த செய்தியில் நீங்கள் புரிய வேண்டியது அவருடைய ஆட்ரிபியூட். இது வெளிச்சம், இது வெளிப்பாடு, இது உங்களுக்கு கிருபையாக கொடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் அன்பை சொல்லுங்கள், தயவை சொல்லுங்கள், இரக்கத்தை சொல்லுங்கள், மன்னிப்பை சொல்லுங்கள், மனதுருக்கத்தை சொல்லுங்கள், சத்தியத்தை சொல்லுங்கள், இயேசுவை சொல்லுங்கள், இயேசுவின் பலியை சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தத்தை சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். முக்கியமாய் 3 வாரம் கொடுத்து வருகிற செய்தியின்படி அவருடைய தன்மையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும். அது வேறு லெவலில் வர்ற வருடங்களில், வர்ற புதிய வருஷத்தில் பெரிய பெரிய அற்புத நிகழ்வு, நன்மைகள், சாட்சிகள், கனிகள், வெற்றி, பாதுகாப்பு எல்லாவற்றையும் உடையவர்களாய் நாம் இருப்போம், நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணார்? சிறையிருப்பிலிருந்து கொண்டு வர இறங்கிட்டாரு. இரக்கமுள்ளவராக இறங்கிட்டாரு, மனதுருக்கமுள்ளவராக இறங்கிட்டாரு. அப்போ உங்களுக்கு எனக்கு இயேசுவின் பலிக்குள்ள ஆவார். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இயேசுவின் பலிக்குள்ள. ஆமென். அவர் இனிமேல் கோபமா இல்லவே இல்லை. தாவீதோடு செஞ்ச உடன்படிக்கை உங்களுக்கு காமிச்சு, தாவீதுடைய கிருபை உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் சிலுவை, ஏசாயா 54ஆம் அதிகாரம் கிருபையை குறித்த தீர்க்க தரிசனம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் தாவீதுக்கு அருளிய கிருபை குறித்த தீர்க்க தரிசனம், ஏசாயா 53, ஏசாயா 53 9 10 வாசிங்க. 9 10, ஏசாயா 53 54 9 10. 54 போடுமா? 54மா? 54 9 10 வாசிங்க. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருது என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணை. அவருடைய தன்மையில் ஒன்று ஆணை சத்தியம் பண்ணிட்டாரா? சத்தியம்தான். கோபம் கொள்வதில்லை என்று சத்தியம் பண்ணிட்டாரு, ஆணையிட்டுட்டாரு. இனிமே அவர் எப்படி உங்கள் மேலே கோபம் கொள்ள முடியும்? புரியுதா? கோபக்காரரா காமிக்கிறவங்க அவர் தன்மையை புரியலை, நியூ கவர்னண்ட்டை புரியலை. அடுத்த வசனம் சூப்பராக இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவேறாமலும் இருக்கும் என்று உன் பேரில் மனதிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலைபெறுந்தாலும் ஏது என் கிருபை உன்னை விட்டு, கிருபை விலகாது.
என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமலும் இருக்கும் என்று மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே வாசிக்கிறோம், சிலுவைக்கு பின்னால் ஒரு உடன்படிக்கையை டாடி கொண்டு வருகிறார். அந்த உடன்படிக்கைக்கு பெயர் சமாதானத்தின் உடன்படிக்கை. கிருபை உன்னை விட்டு என்ன சொல்லுகிறார்? விலகாது. கிருபை உங்களை விட்டு விலகாதுன்னு சொல்லுங்க. அவர் கிருபை எப்போதும் உங்களோட இருக்குன்னு சொல்லுங்க. அவர் கிருபையை சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுங்க. திடீர்னு ஒரு வருஷம் நான் வருது, இது எப்படியே இருக்கட்டும். புலம்பல்ல காலைதோறும் கர்த்தருடைய கிருபை, அந்த வசனம் அப்படி முடியல, அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. கிருபை கீழே என்ன வருது? காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதுசு, ஆனால் அவர் இரக்கம் இருக்கு பாருங்க, அதுக்கு நோ எண்ட் ஃபார் டாடி காட் மர்சி, நோ எண்ட் ஃபார் டாடி காட் கிரேஸ். உன்னை அழைச்ச அழைப்பு அதை கம்ப்ளீட் பண்ணி தான்ப்பா நம்ம அவர்கிட்ட போவோம். பாதியில் விடுற டாடி நம்ம டாடி இல்லவே இல்லை. 54 அதிகாரம். இப்போ 55 அதிகாரத்தில் பாருங்கள், இன்னொரு கிருபையை நமக்கு தர்றாராம். 55:3 வாசிங்க. 55:3 போடுமா? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய், அது எட்டர்னல் கவன்ட்டு. தாவீது கருளின நிச்சயமான கிருபைகள், சிங்களரா புளூரலா? கிருபைகளை. ஐயா, தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபையும் உங்களுக்கு எனக்கும் நித்திய உடன்படிக்கை நான் ஏற்படுத்துகிறேன்றாரு. அப்போ அந்த நித்திய உடன்படிக்கையிலே அவர் மாறாதவர், உடன்படிக்கையை காக்கிறவர். அந்த தாவீது கருளின நிச்சயமான கிருபை என் மேலே இருக்கு. சொல்லுங்க, தாவீது கருளின நிச்சயமான கிருபை என் மேலே இருக்கு, என் பிள்ளைகள் மேலே இருக்கு, என் வியாபாரத்தில் இருக்கு, என் தொழிலில் இருக்கு, என் படிப்பில் இருக்கு, என் விசுவாசத்தில் இருக்கு, எதிர்பார்ப்பில் இருக்கு. வேத வசனத்தின் நிறைவு, மேனிஃபெஸ்டேஷன், ஆசீர்வாதம் எல்லாமே கிருபையில் இருக்கு. தாவீதுக்கு அருளின அதே கிருபை எனக்கும் இருக்கிறது. இன்னும் சரியா சொன்னால், தாவீது நல்ல வெளிப்பாடுள்ள மனுஷன்தான். எக்கச்சக்கமாக தாவீதின் வெளிப்பாடை பார்க்குறோம், இயேசு குறித்த வெளிப்பாடெல்லாம் பார்க்குறோம். ஆனால் தாவீதுக்கோ ஆபிரகாமுக்கோ இயேசுவின் இரத்தத்தோட கனெக்ஷனே இல்லை. பழைய ஏற்பாட்டில் பலி, காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தம், அதில் தான் அவங்க மேலே தொடர்பு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் இயேசுவின் இரத்தத்தோட கனெக்ஷன் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆகவே மறுபடியும் சொல்கிறேன், தாவீது கருளின நிச்சயமான கிருபை உங்கள் மேலே இருக்கு. கிருபை, கிருபை சொல்லுதல், கிருபை, 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 தயவு, இரக்கம், மன்னிப்பு, உண்மை, அதுதான் அவருடைய தன்மை. தாவீது கருளில் நிச்சயமான கிருபையை 54 உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை. 55 தாவீது கருளில் நிச்சயமான கிருபை உடன்படிக்கை. அப்போ என்னோட டாடி காட் இயேசுவின் பலிக்குள்ள சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். என்னோட டாடி காட் தாவீதுக்கல்ல நிச்சயமான கிருபையும் எனக்குன்னு சொல்லி நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆகவே அந்த சமாதானமும் அந்த கிருபையும் எனக்குள்ளே வேலை செய்வதற்கு கிரியை அல்ல,
கிருபை. ரிலிஜன் மதம் அல்ல, ஜீவ மார்க்கம். பாரம்பரியம் அல்ல, ஃபால்ஸ் ரெவலேஷன். சரீரத்துக்கு அடுத்த போதனை அல்ல, இயேசுவின் வெளிச்சம். ஆமென். சரி, தாவீதுக்கெல்லாம் நிச்சயமான கிருபையை உனக்கு ஏற்படுத்தியிருக்கிறேன். அதில் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். 4:5 வாசிப்பு போடுங்க. இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இது யாரை சொல்கிறாரு? இயேசுவை. இயேசு. இதோ அவர் இயேசு ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாய் ஜனங்களுக்கு தலைவராய் அதிபதியாய் ஏற்படுத்தினேன். அடுத்து நமக்கு சொல்கிறாரு, வாசிங்க. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாய் கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த நிமித்தமும் உன்னிடத்தில் ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. அவங்க என்கிட்ட வருவாங்களாம். அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது. அவங்க என்கிட்ட எப்படி அப்பா அது அப்படிதான்ப்பா. அதான்ப்பா டாடி வார்த்தைக்குள்ள செயல்படுகிற வார்த்தை என்னாவே வார்த்தைக்கு பின்னால் அவர் இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு நடக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சங்கீதம், தாவீது கிருபையை உங்களை காமிக்கிறேன். சங்கீதம் 86 4:5 போடுமா. உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை கவனிக்கணும். என் ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஏசு என்ன சொன்னார்? இதே தாவீது என்ன சொல்கிறார்? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு. இந்த மனதை தான் பிசாசு அட்டாக் பண்ணுறான். அதனால தான் சொல்கிறான், எப்பா என்னுடைய மனதை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமான எண்ணத்தை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், எண்ணத்தை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன், என் எண்ணத்தை மகிழ்ச்சியாக்கும். அடுத்த வசனம், ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். நல்லவராய் இருக்கிறார், மன்னிக்கிறவராய் இருக்கிறார். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் என்னவா இருக்கிறார்? கிருபை மிகுந்த கிருபை. கிருபை 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 கிருபையில் நமக்கு எல்லாம் நடக்க போகுதியா. நம்ம ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தோம். அதை நம்மளை ஆயத்தப்படுத்தி இருந்தார். நமக்கு வச்ச இடம், வச்ச தரிசனம், அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார். இந்த வருஷத்தின் கடைசியில் எந்த செய்திக்குள்ளே வந்திருக்கிறார்? அவருடைய ஆட்ரிபியூட் 4வது செய்தி நினைக்கிறேன். அவருடைய தன்மை. கிறிஸ்மஸில் கொடுத்த செய்தி எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. அவருடைய இரக்கம் முதலாவது யார் சொன்னது? சொல்லுங்க. தேவதூதன் சொன்னான். எத்தனை தடவை சொன்னான்? இல்லை, கிருபையே தேவதூதன் சொன்னான். 2 தடவை சொன்னான் கிருபை. சரி, அடுத்தபடி அவருடைய இரக்கத்தை ஜனங்கள் சொன்னார்கள். யார் பிறந்தபோது? யோவான் ஸ்நானகன் பிறந்தபோது எல்லாரும் அயலகத்தாரும் உணவர்களும் கூட சந்தோஷப்பட்டு தேவன் இவர்களிடத்தில் இரக்கத்தை விளங்க பண்ணினார். இரக்கத்தை 2 தடவை
மரியாள் சொன்னாள். இரக்கத்தை 2 தடவை மரியாள் சொன்னாள். இரக்கத்தை 2 தடவை சகரியா சொன்னான். இப்போ என்ன வருது? அவர் கிருபை, அவர் இரக்கம். மனசில் அப்படியே, மனசில் மாத்திரம் இல்லை, ஆள் மனதில், let your subconscious be overtake of his attribute. அவர் தன்மை 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 தன்மை. நேற்று ஏர்போர்ட்டில் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எண்ணங்கள் வரும், தோன்றும், உண்டாகும். என் மனசில் வந்தது ஃபஸ்ட்டு பிரின்ஸ் தான். கடவுளை போல இருக்கிறதுக்கு அவன் அப்படியே இருக்கிறான். அடுத்தது நானும் இருக்கிறேன். அடுத்தது ராஜனும் இருக்கிறாப்புல. ஏன்னா அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் வேற ஆளாக யோசிக்கக்கூடாது. நான் வேறையும் சொல்கிற மாதிரி இல்லை. அவங்க வளர்ந்துட்டு வர்றாங்க, அவ்வளோதான். உண்மைங்க, பிரின்ஸ். ஏன்னா அந்த வெளிச்சம் அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த வெளிச்சம் ராஜனுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த வெளிச்சம் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்கிறத விட ஆவியானவர் எங்களை புரிய வச்சார். ஆமென், ஆமென். அடுத்தது பாருங்க, அவர் சொல்கிறார் பாருங்க. தாவீது சொல்கிறத பார்க்குறேன். அதே அதிகாரம் 13ஆம் வசனம். 13. நீர் எனக்கு பாராட்டின கிருபை. சொல்லாம டாடி, நீங்கள் எனக்கு பாராட்டின கிருபை பெருசு. என் ஆத்துமாவை சொல்லுங்க தாழ்ந்த பாதாளத்துக்கு. இன்னொரு வசனம் காமிச்சாதான் உங்களுக்கு புரியும். அது என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். வசனம் காமிக்கிற பாருங்க. சங்கீதம் 71 20 21. சங்கீதம் 71 20 வாசிங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பித்து என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து. அதான் கிருபை. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் நான் பார்க்கும்படி செஞ்சீங்க. ஆனால் இக்கட்டுலையும் கூட இருந்தீங்க, ஆபத்துலையும் கூட இருந்தீங்க. ஆனால் இப்போதோ நீ திரும்ப உயிர்ப்பித்து என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற. அதுதான் சங்கீதத்தை நம்ம வாசித்தோம். அடுத்த வசனம் வாசிக்க. என் மேன்மையை பெருக பண்ணி. உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவாரா? கிருபை உங்கள் மேன்மையை பெருக பண்ணும். இரக்கமுடைய மேன்மையை பெருக பண்ணும். வருகிற 2025 உங்களை என்னை மேன்மைப்படுத்துகிற வருடம், மென்மேலும் ஆசீர்வதிக்கிற வருடம். இவர் சொல்லுகிறார், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அதை தான் சங்கீதத்தில் உங்களுக்கு அந்த வசனத்தை எடுத்து காமித்தேன். அந்த வசனத்தை மறுபடியும் போட்டால் உங்களுக்கு புரியும். 13 போடுமா? 86 13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு. கிருபை கிருபை கிருபை. ஐசியூக்கெலாம் போயிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க. மூச்சு அடைச்சு நெஞ்சு அடைச்சு போயிட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. அதான் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து ஏற பண்ணிட்டார். ஆமென். சரி, மறுபடியும் பாருங்களேன். 15 தாவீதை காமிக்கிற 15 போடுமா? ஆனாலும் ஆண்டவரே, நீர் என் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள
நீர் எனக்கு, நீர் என் என் மன உருக்கம், என் இரக்கம், என் நீடிய பொறுமை, பூரண என்ன கிருபை ஐயா அவங்க மேலே பூரண கிருபையா, பூரண கிருபை, பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தோடு சாதையா எனக்கு சொன்னது. சாது சொல்லப்பா இங்கே இருக்கு. எப்போ சொன்னது? எல்லாம் கொஞ்சம் உடைச்சலாம், காம்பவுண்ட்லாம் இதை இதெல்லாம் உடைச்சி போட்டு அப்போ சாதையா அங்கே தான் இருந்தார். அப்படி மீட்டிங் முடிச்சுட்டு இங்கே நம்மள்கிட்ட வந்து படுத்துக்கிட்டார். எனக்கு ஆவிக்குரிய தகப்பன். அவர் வராண்டாலாம் கட்டில் படுத்துக்கிட்டார். பைபிள் எடுத்துகிட்டு வந்தார். அதை இப்போ காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் இப்போ வாசிக்க போகிறோம். 16 வாசிங்க. 16. நீர் என் மேல் நோக்கமாகி எனக்கு சொல்லுங்கள், எனக்கு எனக்கு எப்பா இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பா. உமது வல்லமையை உமது அடியாளனுக்கு அருளி, உமது அடியானை இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், உமது அடியானை இருங்க உம்முடைய குமாரனை உம்முடைய இரக்கத்தின்படியும் அன்பின்படியும் மனதுருக்கத்தின்படியும் கிருபையின்படியும் சாதையா எனக்கு காண்பிச்ச வசனம். தம்பி மேலே வாங்க, எல்லோரும் எந்திரிங்க. இந்த வசனத்தை பிடிச்சிக்கலாம். வசனம் கொடுக்குற வசனத்தை பாருங்கள். தேவதாஸ் ஐயா சொன்ன வார்த்தை, டல்லப் யூனியன் காலில் சொன்ன வார்த்தை, இன்னைக்கு வரைக்கும் தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ பேர் சொன்ன வார்த்தை ரேமாவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தை எல்லாரும் வாசிக்க போகிறோம். இருங்க, இப்படி வச்சு வாசிங்க. கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து, நீர் எனக்கு உமது, நான் சொல்கிறபடி சொல்லுங்க, நீர் எனக்கு உமது கிருபையின்படியும் உமது இரக்கத்தின்படியும் உம்முடைய மனதுருக்கத்தின்படியும் உம்முடைய உண்மையின்படியும் உம்முடைய குமாரனுடைய பலியின்படியும் அவர் இரத்தத்துக்குள்ளே எனக்கு துணை செய்து என்னை தேற்றுவதை பிசாசு கண்டு என்மேல் எரிச்சல் படுகிறவர்கள், பொறாமைப்படுகிறவர்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? அவர் கிருபைக்குள், தயவுக்குள், இரக்கத்துக்குள் உங்களுக்கு துணை செய்கிறதையும் தேற்றுவதையும் நீங்கள் பிள்ளைகள் என்பதையும் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணும்படி அவருடைய ஆட்ரிபியூட்டுக்குள் இருந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான அற்புதத்தை, ஆச்சரியமான அற்புதத்தை, நீங்களே நம்ப முடியாத அற்புதத்தை, உங்கள் மனசில் இருக்கா அற்புதம், உங்கள் ஆவியில் இருக்கா அற்புதம், உங்கள் வார்த்தையில் இருக்கா அற்புதம், நீங்கள் எழுதி கையெழுத்து போட்டிருக்கீங்களா அற்புதத்தை ஆச்சரியமான விதத்தில் தேவன் செய்வதை எல்லா பகுதியிலும் உங்கள் மேல் சொல்லி உங்களை நான் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கொஞ்ச கரங்களை தட்டலாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நீ மன உருக்கமுடையவர், இரக்கமுடையவர், நீடிய பொறுமை உடையவர், பூரண கிருபை உடையவர், சத்தியமுடையவர். 86:5 ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவர். 86:10 போடுமா? 86:10 வாசிங்க. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்வருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். டாடி, நீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராய் இருக்கிறீர், இரட்சகராய் இருக்கிறீர்,
ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீர், நல்ல டாடியாய் இருக்கிறீர், இரக்கமுள்ளவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆட்ரிபியூட் எங்கள் ஆவியிலே பலன் செய்வதாக. உம்முடைய தன்மைகள் எங்கள் மனதை மறுரூபப்படுத்துவதாக. ஆமென். விசுவாசம் தன்மை அல்ல, விசுவாச அறிக்கைக்கு மேலே தன்மை. வெரி 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 ஹையர். விசுவாச அறிக்கை ஒர்க் பண்ணுது, ஆனா நான் வெளிப்பாடு பேச வரேன். விசுவாச அறிக்கைக்கு மேல அவர் தன்மை வெரி 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 ஹையர். ஆமென். கோ சபலகாஷ். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய தன்மையை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். 4வது வாரம் இரக்கம் இரக்கம் கிருபை கிருபை. யாத்திரா 33, யாத்திரா 34. கிருபை இரக்கம் சத்தியம் உண்மை மனதிருக்கம். ரோமர் 9 பவுல் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுகிறார். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஒன்ன சொல்றேன், நம்ம ஜீசஸே பேசுவாராம். அவர் தயவையும் அன்பையும் ஃபினிஷ்ட் ஒர்க்கையும் பேசிட்டு வரோம். ஆகவே 100% உங்கள் மேல் என் மேல் நம்ம பிள்ளைகள் மேல் அவர் கிருபையாயிருக்கிறார், இரக்கமாயிருக்கிறார், மனதுருக்கமாயிருக்கிறார். கிருபையாயிருக்கிறார், இரக்கமாயிருக்கிறார், மனதுருக்கமாயிருக்கிறார். அவர் தன்மையை ஞாபகம் வர்றப்பெல்லாம் சொல்லுங்க, நல்லவர் டாடி. எங்க டாடி சொன்னதுலேயே ஒரு பவர்ஃபுல், தாவீதுடைய பவர்ஃபுல் தன்மை. சங்கீதம் 139 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை 23 தடவை சொல்றாயா. வீட்டில் போய் பாரு, நேற்று எண்ணி மேலையும் பார்த்தேன் கீழையும் பார்த்தேன், எத்தனை தடவை வருதுன்னு. 23 தடவை கிருபையை சொல்லி ஒரு சங்கீதத்தை எழுதிட்டாரு. அதில் எப்படி ஆரம்பிக்கிறாரு? டாடி நீங்கள் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு 50 தடவை கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லலாம். ஒரு 10 தடவை கிருபை என்றும் உள்ளதுன்னு டைரியில் எழுதலாம். அவர் அன்பை எழுதலாம், மன்னிப்பை எழுதலாம். செஞ்சு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆவியானவர் உங்களுக்காய் செயல்படுவார். தேவ தூதர்கள் உங்களுக்காய் அனுப்பப்படுவார்கள். தேவ தூதர்கள் உங்களுக்கான காரியத்தில், சுதந்திரத்துக்கு அடுத்த காரியத்தில் செயல்படும்படி அவர்கள் உங்களுக்காய் அனுப்பப்படுவார்கள். எங்கள் பரலோக பிதாவே, நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தை தொடர்ந்து எங்கள் மக்களுக்குள்ள பேலன்ஸ் செய்யட்டும். ஆசீர்வதிக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் திரும்ப திரும்ப அவங்க ஆவி எழுப்புங்க, மனதை மறுரூபப்படுத்து. கான்சியஸ், சப்கான்சியஸ், மனது, ஆள் மனது, இந்த ரெண்டுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.